தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. காவிரி கரையில் பொங்கிய கங்கை ஸ்பெஷல் நிகழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜுக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீமத் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீகண்டமிவ பாஸ்வந்தம் சிவநாமபராயணம் ஸ்ரீதரம் வெங்கடாச்சார்யம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. ஆச்சாரியால் திருவடிகளே சரணம் சரணம். பாரத தேசத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவதார புருஷர்கள் அவதாரம் பண்ணி நம்ம சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு பயிர் வாடாமல் வளர்கிறதுக்கு அவர்கள் எல்லோரும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த மகான்கள் எல்லாரும் இறைவனால் இங்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் இங்கு அவதார புருஷர்கள் இங்கு வந்த காலம் அதுக்கு உகந்த காலத்தில் வருகிறார்கள். எப்படி மழை காலத்தில் மழை பொழியணுமோ, எப்படி வெயில் காலத்தில் வெயில் வரணுமோ, எப்படி பனிக்காலத்தில் பனி தேவையோ, அப்படி ஒரு தட்பவெட்பநிலை எப்படி நமக்கு தேவையோ அதுபோல் இந்த உலகத்தில் உயிர்களை எல்லாம் காக்கிறதுக்காக ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவதார புருஷர்கள் அங்கிருந்து வந்து, அதாவது சனாதன தர்மத்தில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறைன்னு சொல்ல முடியாது, அதை பின்பற்றுபவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள்ட்ட ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அப்படி தானே சொல்கிறார் கிருஷ்ணரும் பகவத்கீதையில். இந்த உலகத்தில் எப்பொழுது தர்மம் குறைகிறதோ அப்பொழுது நான் அவதாரம் எடுத்து வருவேன். அவதாரம் எடுத்து வந்து இங்கு தீமைகளை ஒழித்து நன்மைகளை அங்கு நிறுவுவேன் அப்படின்னு தானே சொல்கிறார். தர்மங்களை நிலைநாட்ட நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு. சனாதன தர்மத்தில் எப்போ எது தேவையோ அப்பொழுது அந்த மக்கள் அந்த தேவையை அடையிறதுக்கு பகவான் அந்த அவதார புருஷர்களை இங்கு அனுப்புகிறார். அப்படி தோன்றிய அவதார புருஷர்களில் ரொம்ப தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர்கள், எப்படி இசை மும்மூர்த்திகள்னு சொல்கிறோமோ, தியாக பிரம்மம், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு இசை மூவர்னு சொல்கிறோமோ, அதுபோல் நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்படின்னா பஜன சம்பிரதாயத்துக்கு முக்கியமானவர்களான ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாள், ஸ்ரீ மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மூவரும் நம்மளுடைய தட்சிண பாரதத்தில் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டும் அப்பொழுது என்னென்னா இது தட்சிண பாரதம் தான் பேர். இது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படியெல்லாம் பெயர் கிடையாது. இது தட்சிண பாரதம். இந்த தட்சிண பாரதத்தில் தட்சிண திசையில் அவதாரம் பண்ணி அவள் ஒரு பெரிய நாம சங்கீர்த்தனத்தை நமக்கு, இந்த சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. நாம சித்தாந்தம் பண்ண போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிவநாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிவபக்தியை இந்த உலகத்தில் வளர்க்கறதுக்காக நாயன்மார்கள் போலவே, ஆனால் நாயன்மார்கள் சைவ சமயம், அதாவது சைவ மதம் அப்படின்னு சொல்கிற மதம், ஆனால் இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலேயே மகா சிவபக்தராக அவதாரம் பண்ண ஸ்ரீதர ஐயாவாள் மைசூரில் அவதாரம் பண்ணி அவருடைய குடும்பமே மைசூர் திவான், அதாவது மைசூர் ராஜாவுக்கு திவானாக இருந்தவருடைய புத்திரர். அவர் பெரிய தனவந்தர், மைசூர் ராஜாவுக்கு இணையான சொத்து உடையவர். ஆனால் அவர் ராஜாட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புறார் அப்படின்னா, அவர் அப்பா காலகதியான உடனே அவர் என்ன சொல்லிட்டு கிளம்புறார் அப்படின்னா, எனக்கு இந்த ராஜரீகமான இந்த பொறுப்பில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என் ஆயுள் எப்படி போகிறது அப்படின்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் எப்படி ஜலம் வீணாகுமோ அதுபோல் ஆயுளானது போயிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நான்
எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ணி தீர்த்தாடனம் பண்ணி சிவபெருமானுடைய தரிசனத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த திவான் பதவியை ஏற்றுக்கிற சூழ்நிலையில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு கிளம்பிட்டார் குடும்பத்தோடு. அப்படி கிளம்பி வந்தவர் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி, அதாவது காவிரி கரை ஓரமாகவே நடந்து வந்திருக்கார். மைசூரிலேருந்து கிளம்பி காவிரி கரை ஓரமாகவே நடந்து வந்து திருச்சிராப்பள்ளி அடைந்து அங்கு தாயுமானவ சுவாமியை பலகாலம் அந்த திருச்சியிலே இருந்து தரிசனம் பண்ணியிருக்கார். அப்படி தரிசனம் பண்ணும் காலத்தில் மாத்ருபூதேஸ்வர ஸ்தவம் அப்படின்னு சதகம் அப்படிங்கிற பேரில் 100 ஸ்லோகங்கள் மாத்ருபூதேஸ்வர சுவாமி அப்படிங்கிற தாயுமானவர் பேரில் 100 ஸ்லோகங்கள் போட்டிருக்கார். அப்படி சிவபெருமானுடைய அவதாரம்னே கருதப்படுறவர் ஸ்ரீகண்டம் இவபாஸ்வந்தம். ஸ்ரீகண்டன் அப்படின்னா சிவபெருமானுடைய பேர். அந்த சிவபெருமான் போலவே ஒரு ஜோதி ரூபமாக இருக்கிறவர் ஸ்ரீகண்டம் இவபாஸ்வந்தம் சிவநாம பாராயணம். எப்போ பார்த்தாலும் சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறவர். சிவ 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 கங்காதர கங்காதர கங்காதரன்னு சொல்லிகிட்டே இருக்கிறவர். ஸ்ரீ வெங்கடாச்சாரியம்னு பேர் அவருக்கு. ஸ்ரீதர வெங்கடேச சாஸ்திரிகள்னு பேர் அவருக்கு. ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. அப்படியாப்பட்ட ஸ்ரீதர ஐயாவால் நான் நமஸ்கரிக்கிறேன், நான் மனதால துதிக்கிறேன் அப்படின்னு அந்த தியான ஸ்லோகம். அப்படி சிவபெருமானுடைய அவதாரம்னே சொல்லப்படுறவர். அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். இங்கு அந்த திருச்சியில் மாந்தம் வந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தைய சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி காப்பாற்றிட்டார். அப்புறம் அவருடைய பெயரெல்லாம் எங்கு பார்த்தாலும் பெருமை ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவித்து. அதாவது செத்துப்போனவாள்லாம் எழுந்திருக்க வைக்கிறார் அப்படின்ன உடனே எல்லாரும் வர ஆரம்பித்தா, அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா தனிமையில் இருந்து சிவநாமத்தை சொல்லி சிவபக்தி பண்ணணும்னு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பெருமைகள்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை. அங்கேருந்து கிளம்பிட்டார். ராத்திரியாக கிளம்பி தஞ்சாவூர் வந்து அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்து அங்கிருந்து ராஜாட்ட அந்த தஞ்சாவூரில் இருந்த சாகாஜி அப்படிங்கிற மராட்டிய மன்னர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு திருவிசநல்லூர் அப்படிங்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தை தாண்டி கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கிற திருவிசநல்லூர் அப்படிங்கிற காவிரி கரைக்கு வடகரையில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த தலத்துக்கு வந்து அங்கிருந்து பலகாலம் அங்கு தங்கியிருந்து ஏகாந்தமான சிவபக்தி பண்ணி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தலங்களை எல்லாம் போய் தரிசனம் பண்ணுவார். நித்தியம் தரிசனம் பண்ணுவார். அந்த திருவிசநல்லூரில் இருக்கிற சிவயோகநாத சுவாமி ஆலயம், அந்த சிவயோகநாத சுவாமி ஆலயத்துக்கு மிக அருகில் இருக்கிற நண்டாங்கோவில் அப்படின்னு சொல்லப்படுற கற்கடேஸ்வரர் ஆலயம், அப்புறம் அந்த காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற திருவிடமருதூர் அப்படின்னு சொல்லப்படுற ஜோதி மகாலிங்க க்ஷேத்திரம், இந்த தலத்தில் இருக்கிற சுவாமியெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு நித்தியம் தரிசனம் பண்ணிட்டு வருவார். அப்படி ஏகாந்தமாக எந்த ஒரு உலகப்பற்றும் இல்லாதவராக, ஆனால் குடும்பத்தை துறக்காமல் சாஸ்திரம் சொன்ன வழியில் ஒரு பிராமணர் சத்பிராமணர் எப்படி இருக்கணுமோ, ஒரு பாகவதர் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்து நித்திய அனுஷ்டானங்கள் ஒன்றும் குறையாமல் இருந்து சிவபெருமான நோக்கி ஸ்தோத்திரங்கள் பல பண்ணியிருக்கார். அப்புறம் என்ன அப்படின்னா சுவாமியை நினைத்து உருகி 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 ஸ்லோகங்கள் சொல்லுவார். சிவபெருமானுடைய நாமத்தை உரத்த குரலில் வீட்டில் தனியாக பாடின்னு இருப்பார். அப்படி ஏகாந்தமாக பக்தி பண்ணுறவர் அவர். சிவபெருமானுடைய அருளால் தன்னுடைய சிவபக்தியால் அந்த காவிரி கரையில் இருக்கிற திருவிசநல்லூர் கிராமத்துக்கு கங்கையை பிரவாகமாக வர வைத்தார். அப்படிங்கிற இந்த விசேஷம், இந்த ஒரு பெரிய மகோன்னதமான உற்சவம் இப்பொழுது இந்த சமயத்தில் திருவிசநல்லூரில் நடக்கிறது. கார்த்திகை மாதம் அமாவாசை அன்று அந்த காவிரியில் கங்கை எப்படி பொங்கி வந்தது, அந்த கங்கை எப்படி பொங்கி வந்தது அப்படிங்கிறத அவருடைய சரித்திரம் எப்படி சொல்கிறதுனா, கங்கா நதியில் இன்றைக்கி கங்கை காசியில் கங்கையில் பார்க்குற போது கங்கையில் பக்தர்கள் எல்லாம் தீபத்தை விடுவா. கங்காதேவிக்கு அர்ப்பணம் பண்ணுற அந்த கருகுமணி, காசோலை, பித்தோலை, கருகுமணி, இதெல்லாம் தாம்பூலம், மாலைகள், புஷ்பங்கள் இதெல்லாம் விடுவா. அந்த புஷ்பங்கள், கருகுமணி, பிச்சோலை, கருகுமணியோடு அந்த கிணற்றிலிருந்து கங்கை பொங்கி வந்ததாம். அதே போல் காசியில் இருக்கிற
கங்கையில் இருக்கிற மீன்கள், அதில் இருக்கிற மகரங்கள் இவையெல்லாம் என்ன பண்ணித்தான் அப்படின்னா அந்த கிணற்றிலிருந்து பொங்கி வந்ததாம். இந்த காட்சியை அந்த ஊரில் இருக்கிற பக்தர்கள், அதாவது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கண்டார்கள். அப்படிங்கிறது அவருடைய காலத்தில், ஸ்ரீதர ஐயாவாள் காலத்தில் நடந்தது. முன்னாடி சொன்னது போலயே பகவன்னாம போதேந்திர சுவாமிகள் அப்படின்னு முதல்ல சொல்லப்படுற ராமநாம சித்தாந்தம் பண்ண அந்த சுவாமிகளும், ஸ்ரீதர ஐயாவாள்னு சொல்லப்படுற சிவபக்த சிரோன்மணியும் ஒரே காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் அந்த நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிப்பார். போதேந்திராள் என்ன சொல்லுவார் அப்படின்னா ராமநாமத்து மகிமையை சொல்லுவார். ஸ்ரீதர ஐயாவாள் போதேந்திராளுக்கு சிவநாமத்து மகிமையை எல்லாம் சொல்லுவார். எல்லாம் ஸ்லோகங்களாக சொல்லியிருக்கார். அப்படி இருவரும் 2 ரத்னங்களும் ஒருவரோட ஒருவர் பேசி அளவலாவி கொண்டிருந்த போது மூணாவதாக ஒருத்தரும் கலந்துண்டார். அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா நம்மளை போல மனித ரூபத்தில் இல்லை, சூக்ஷ்ம ரூபமாக வந்து கலந்து கொண்ட சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படிங்கிற மகானும் அந்த 2 பேரோட சம்பாஷணையில் கலந்து கொண்டார். எப்படி அப்படின்னா உருவமே இல்லாமல் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத அந்த சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற சமயத்தில் அவருடைய இல்லத்தில் அவருடைய தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது, அப்படி எல்லாம் திதி கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு தடவை. அவருடைய தாய் தந்தையர்கள் இறந்த நாளில் அவளுக்காக அந்தணர்களை கூப்பிட்டு மந்திர ரூபமாக வேதோக்தமாக ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த பிராமணர்களுக்கு அன்னம் அளித்து அந்த பித்ருக்களுக்கு திருப்தி பண்ணுறது தான் ஸ்ராத்தம். ஸ்ரத்தையாக பண்ணுவது ஸ்ராத்தம்னு பேர். அந்த ஸ்ராத்தம் பண்ணும் நாள் அன்னைக்கு இவர் இல்லத்தில் அந்த பிராமணர்களுக்கெல்லாம் சொல்லிட்டார், இந்தந்த பிராமணர்கள் இவா அந்த ஸ்ராத்தத்துக்கு வரப்போகிறா, வாத்தியாரோடு வருவார், அவர் வந்து இந்த ஸ்ராத்தத்தை நடத்தி வைப்பார். அப்படி இந்த ஸ்ராத்தத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவள்லாம் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு தயாராக இத்தனை மணிக்கு ஸ்ராத்தத்துக்கு நேரம், மத்தியானம் 12 மணிக்கு மேலே எல்லாம் வருவாள். இந்த ஸ்ராத்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமங்கள்லாம் சொல்லி அவளுக்கு உணவு அளித்து இந்த அதாவது சம்பாவனைகள்லாம் கொடுத்து அந்த பித்ருக்களுக்கு திருப்திப்படுத்தி அனுப்புறது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சமையல்லாம் ரெடியாக இருக்குது. இவரும் மாத்தியானிகம் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்ரார்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸ்நான அனுஷ்டானத்துக்காக அங்கேருந்து காவிரிக்கு கரைக்கு நடந்து போகிறார். நடந்து போகும் வழியில் சிவபக்தி பண்ணவர் சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். சிவபெருமான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவார் அப்படின்னா உன்னுடைய திவ்ய ரூபத்தை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும், உன்னுடைய திவ்ய நாமத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல முடியாமல் போயிடுதுன்னா என் உயிரே வேணாலும் போகட்டும் அப்படின்னு சிவபக்தியில் திளைத்தவருக்கு எப்படி மனசு ஏற்பட்டது, பாவம் இருந்தது அப்படின்னா யாரை பார்த்தாலும் சிவபெருமானாக தெரிந்தார். அப்படி ஜாதி பேதம் பார்க்காமற் எல்லா உயிர்களிலையும் வாசம் பண்ணுறவர் சிவபெருமானே அப்படிங்கிற உண்மை நிலையை உணர்ந்தவராக அவர் இருந்தார். அப்படிங்கிறது ஆச்சரியம். எல்லா மனிதர்கள் போலையும் இறைவன் கோவிலில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இறைவன் எல்லா உயிர்கள்லையும் இருக்கார். அப்படி நடந்து போகிற போது ஒருத்தரை பார்க்குறார். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பசியில் துடிக்கிறார். இன்னைக்கு அவருக்கு ஆகாரம் போடலை அப்படின்னா அவருடைய உயிர் போயிடும். அப்படி ஒரு நிலைமை. முதுகும் வயிறும் ஒட்டி போயிருக்கு. தாகத்துக்கு தண்ணி குடிச்சு கூட ரொம்ப நாள் ஆறுது. அவர் பசியால் வாடி துடித்து ஒரு இடத்துல பசி பசி அப்படின்னு துடிக்கிறத பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு மனசு அப்படியே கலங்கி போயிடுது. இந்த உயிரை இப்போ காப்பாற்றி ஆகணும். இந்த உயிருக்குள்ளே இருக்கிறவர் யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் இருக்கார். இவரை காப்பாற்றி ஆகணும். என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். இன்றைக்கி அந்த திதிக்காக அவர் சமைச்சு வச்சுருந்த சாப்பாடு அன்னம் எல்லாத்தையும் அவருக்கு பசியோடு இருக்கிறவருக்கு போடுறார். அவர் திருப்தியாக சாப்பிட்றார். சாப்பிட்டு இழந்த உயிர் மீண்டும் பெற்றது போல அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பிட்டார். எனக்கு உயிரை கொடுத்தேள், நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆகாரத்தை போட்டேள். அவருக்கு தெரியாது இன்றைக்கி இவர் வீட்டில் ஸ்ராத்தம்னு சொல்லி. இவரும் அவர் சொல்லிக்கலை. அவருக்கு அன்னத்தை கொடுத்தார். மறுபடியும் அந்த அடுப்பங்கரையில் எல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் சமையல் பண்ணுறதுக்கு அவருடைய மனைவியாருக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்நானம் பண்ண கிளம்பி போயிட்டார். ஆனால் இந்த விஷயம் அந்த கிராமத்தில் இருந்த இந்த ஸ்ராத்தத்துக்கு வர்ற பிராமணர்களுக்கு காதில் விழுந்துருத்து. ஒரு திதி அன்னைக்கு பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவை இன்னொருத்தருக்கு கொடுத்தால்
அந்த பிராமணர்கள் வந்து சாப்பிட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது ஒரு ஒரு வழக்கமாக மரபாக இருக்கிறது. அதனால அவர்கள் எல்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, நாங்கள் ஒரு பிராமணாட்சம் அப்படின்னு சொன்னால் சிராத்தம் அப்படின்னு அந்த ஸ்ரத்தையாக பரும் வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அந்த மரபுதில் இருக்கிற விஷயத்தை இந்த ஸ்ரீதர ஐயாவாளுக்கு சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒருத்தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் உணவு கொடுத்துருக்கேன். அந்த உயிருக்குள்ளேயும் அவனுக்குள்ளேயும் சிவபெருமான் தான் இருக்கார். அவன் பசியோடு இன்றைக்கி இருக்கான், அவன் சாப்பிடாமல் போயிட்டானா அவன் உயிர் போயிடும். அதனால தான் அவனுக்கு உணவு கொடுத்தேன் அப்படி. இவாள்லாம் அதை ஒத்துக்கிறதாக இல்லை, நாங்கள் ஸ்ராத்தத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் ஸ்நானம் பண்ணார், வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் ஸ்ராத்தத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை சொன்னார். அந்த நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் 3 அந்தணர்கள் உருவத்தில் அங்கு வந்து அந்த ஸ்ராத்தத்தை தாங்களே நடத்தி வைத்து அந்த ஸ்ராத்தத்துக்கு பரிமாறப்படும் உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்தர்த்தியானம் ஆயிட்டார்கள். மறைஞ்சு போயிட்டா அவள் மறைஞ்சு போயிட்டா அப்படிங்கிறது. ஆனால் இந்த பிராமணர்கள் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்ன பிராமணர்கள் காதில் வீட்டுக்குள்ளே மந்திரங்கள்லாம் சப்தம் கேட்குறது. இந்த பிராமணர் போல் பிரம்மா உட்காந்து மந்திரம் பண்ணுறார், மந்திரம் சொல்கிறார். இந்த ஸ்ராத்தம் உள்ளே நடக்கிறது. இவாளெல்லாம் பேச்சுக்கிறா, யாரை வச்சு ஸ்ராத்தம் பண்ணா? நம்ம ஊரில் வேறு எந்த பிராமணர் வருவார் இதுக்கெல்லாம்? இது யாரும் வரமாட்டா அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற பிராமணர்கள் எல்லாரும் இவரை ஊரில் இருந்து தள்ளி வச்சுட்டா. அடுத்தாப்பில் கொஞ்ச காலம் இப்படியே இருந்தது. யாரும் இவர்கிட்ட பேசுறதில்லை, எதுவும் சொல்கிறதில்ல. ஏன்னா அந்த காலத்தில் அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற மரபு அந்த ஒரு கட்டுப்பாடாக, அந்த கட்டுப்பாடை மீறப்படாது. அப்புறம் இவர் இல்லத்தில் இன்னொரு ஸ்ராத்தம் வந்தது. அந்த சமயத்தில் முன்னாடி இந்த ஸ்ராத்தத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீங்கள் இந்த தடவை வரணும். அப்பொழுது கேட்குறா, போன தடவை யார் வந்தா அப்படின்னு. போன தடவை பிரம்மா விஷ்ணு சிவன் வந்தார். இதெல்லாம் நாங்கள் நம்ப முடியுமா? நீங்கள் ஏதோ சொல்கிறதெல்லாம் உங்களுடைய இல்லத்துக்கு இறைவனே வந்து நடத்தி வைத்தான்ங்கிறத நம்ப முடியுமா அப்படின்ன உடனே நாங்கள் வர முடியாது அப்படிங்கிற. ஏன் வர முடியாது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் பிராமணாட்சத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இன்னொருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டேள், அதனால் நாங்கள் வரமாட்டோம். இதுக்கு என்ன வழி அப்படின்னா பிராயச்சித்தம். என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, கங்கையில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணணும். அவர் சொல்கிறார், இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த திதி வர்றது, இந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கிருந்து கங்கை காசிக்கு போயிட்டு திரும்புறதுங்கிறது முடியாது. அந்த காலத்தில் காசிக்கு போயிட்டு திரும்பணும்னா 2 வருஷம் ஆகும். அப்படிலாம் போயிட்டு வர முடியாது அப்படி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வரமாட்டோம். அப்போ சொல்கிறார் இவர், நான் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பேளா? அவர் சொல்கிறார், நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர், நான் அந்த சாஸ்திரங்களில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, கங்கை கங்கைன்னு எங்கேயாவது ஒருத்தன் சொல்லி குளிச்சான்னாலும் அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ண பலனை அந்த கங்காதேவி கொடுத்துருவா, அந்த பாபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு சாஸ்திரங்களில் இருக்குது, ஸ்மிருதியில் இருக்குது. அதை சொல்லிட்டு நீங்கள் அர்த்தவாதம் பண்ணக்கூடாது, நீங்கள் உண்மையாகவே கங்கையில் குளிக்கணும். அவர் சொல்கிறார், கங்கையில் நான் குளிப்பேன், இறைவனுடைய அருளால் அது இந்த கங்கை வரும் அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே காவிரி ரிவர் ஓடுறது, அங்கெல்லாம் போகலை, நேர அவருடைய இல்லத்தில் இருக்கிற கிணத்து பக்கம் வந்தார். அந்த கிணத்துக்கரையில் நின்றுண்டார், பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறார். இதுபோல் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் நின்றுருக்கேன், உங்களுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. நான் இந்த உங்களுடைய நாம சங்கீர்த்தனத்திலையும் பூஜையிலையும் தொடர்ந்து ஈடுபடணுங்கிறதுக்காக எல்லா நாள்லேயும் காவிரிக்கு போய் கூட ஸ்நானம் பண்ணுறதில்லை, இந்த கூபத்தில் தான் நான் ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஊரில் இருக்கிற அந்தணர்கள் எல்லாரும் கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறா. இங்கிருந்து போகிறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை பரமேஸ்வரா, கங்காதரா. நான் பகீரதன் இல்லை. அதாவது எப்படின்னா, பகீரதன் அப்படிங்கிறவன் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணி, பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி, விஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணி, சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணி ஆகாய கங்கையை கொண்டு தன்னுடைய ஜடாமுடியில் வச்சுட்டு இருக்கிற பரமேஸ்வரனையும் மேலேயும் தபஸ் பண்ணி இந்த கங்கையை இந்த உலகத்துக்கு வரவழைச்சார். அந்த பகீரதன் நான் இல்லை. அப்புறம் இந்த கங்கையை தன்னுடைய வாக்கால் முழுங்கிட்டு தன் காதால் கொடுத்த ஜாகுனுங்கிற ரிஷி இல்லை. அப்படி எனக்கு எந்த சக்தியும் இல்லை, இறைவா நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இவர் ஸ்லோகங்கள் சொல்கிறார். அதுக்கு பேர் கங்காஷ்டகம்னு 8 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இந்த ஸ்லோகம்
எப்படி அப்படின்னா, வறண்ட கிணறு இருந்தாலும் அந்த கிணறு பக்கம் இருந்து யாராவது ஒருத்தர் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கிணத்துல ஜலம் ஊறி வந்துருமா. அப்படி மனமுருக வடமொழியில் இருக்கிற ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தை அவர் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துல இருக்கிற ஜலத்துடைய அளவு கூடித்து ஜலம் உயர வந்தது, மேலே வந்தது. அதை பார்த்துட்டே சொல்கிறார், சிவபெருமானுடைய கங்காதரனுடைய அருளால் கங்கை பொங்கி வர்றது அப்படின்னு. கங்கை பொங்கி வந்தது, வீட்டில் இருக்கிற கிணத்திலிருந்து கங்கை பொங்கியது. கங்கையிலிருந்து விளக்கு, அதாவது காசியில் ஏற்றி வைத்த விளக்குகள்லாம் வந்தது. காசியில் பெண்களெல்லாம் கங்காதேவிக்கு அர்ப்பணம் பண்ண மாலைகள் பூக்கள் எல்லாம் வந்தது. காசியில் அந்த கங்கையில் அவெல்லாம் போட்ட அந்த பிச்சோலை கருகுமணி இந்த மங்கள பொருள்களெல்லாம் அதிலிருந்து வந்தது. அந்த காசியில் இருக்கிற அத்தனை மீன்கள் எல்லாம் வந்தது, மகரங்கள் எல்லாம் வந்தது, எல்லாம் பொங்கி வந்தது. வர்றபோது அந்த ஸ்லோகத்திலையும் சொல்கிறார், அந்த கங்கையில் நான் மூழ்கி குளிக்கிறேன் அப்படின்னு. குளித்து அந்த கங்கை அந்த கிணத்துலேருந்து பெறப்பட்டு அந்த அக்ரஹாரத்தை நிரப்பித்து, அதுக்கப்புறம் அந்த அக்ரஹாரத்தை தாண்டி மற்ற தெருங்கள்லாம் ஆறு போல் பெருகி ஓட ஆரம்பிச்சுது. அந்த ஊரில் இருக்கிறவர் அத்தனை பேரும் பார்த்து பயந்து போயிட்டார். இப்படி ஒரு நதியே ஒரு வீட்டு கிணத்திலிருந்து பிரவாகித்து எங்கு பார்த்தாலும் நிரம்பி அந்த ஊரையே கங்கை மயமாக்கி, கங்கையில் இவர் ஸ்நானம் பண்ணணும்னு கட்டளை போட்டா. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஊரே கங்கையில் குளிக்கிற மாதிரி இந்த பக்தர் சிவபக்தரான ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாள் இந்த அதிசயத்தை நிகழ்த்தியது கார்த்திகை மாதம் அமாவாசை அன்று இன்றைக்கும் அந்த நன்னாள் இன்னைக்கு. இந்த நன்னாள் திருவிசநல்லூர் மடத்தில் இருக்கிற அந்த கிணற்றில் எத்தனை ஆயிரம் பேர் குளித்தாலும் அந்த ஜலம் குறையறதில்லை. அதாவது என்ன அப்படின்னா, எடுக்க எடுக்க ஊறுறது ஜலம் அப்படின்னா. ஒரு 1000 பேர் குளித்தா என்ன ஆகும் அப்படின்னா, கிணத்துல தண்ணி குறையணும் இல்லையா, குறையறதில்லை. அந்த அந்த தண்ணி தழும்பி மேலே வர்றது அதை எல்லாரும் பார்க்குறா, ஆச்சரியமாக நடக்கிறது. இன்னும் எத்தனை 1000 பேர் நின்று. இதில் என்ன அப்படின்னா, இந்த சனாதன தர்ம மதத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமில்லை, உடலில் ஏதாவது வியாதி இருக்குது அப்படின்னு யாரையாவது போய் கேட்டு வேறு மதத்தவர்கள் கூட அதில் வந்து நின்றுட்டு அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு போகிறா. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வியாதி போகணுங்கிறதுக்காக. அப்படி கூடிய சீக்கிரம் திருமணம் ஆகணும், வியாதி போகணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், உயர்ந்த நிலை கிடைக்கணும், சிவபக்தி கிடைக்கணும், சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், அடியார்களுடைய பெருமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் எல்லாரும் வரிசையாக அத்தனை பேரும் நின்று அந்த கிணத்துல இருக்கிற ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி, தீபாவளிக்கு அன்றைக்கி கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி அந்த ஊரில் நீங்கள் இன்றைக்கி கங்கா ஸ்நானம் பண்ணிட்டேளா அப்படின்னு இந்த கிணத்து ஜலத்தில் எடுத்து குளிக்கிறவாளையும் விசாரிக்கிறார். அப்படி ஆச்சரியமான ஒரு மகோன்னதமான ஒரு உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவம் 10 நாள் உற்சவமாக, நாமசங்கீர்த்தன உற்சவமாக நடந்து இறைவனுடைய அருளை ஸ்ரீதர ஐயாவாள் பெற்ற அந்த கார்த்திகை மாதம் அமாவாசையோடு அந்த உற்சவம் பூர்த்தியாகுது. இப்படி ஒரு வைபவம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் காவிரி கரையில் அந்த மகான் மைசூரிலிருந்து இங்கு வந்து கலியுக பகீரதன் கங்கையை எங்கிருந்து கொண்டு வந்தான் அப்படின்னா, ஆகாசத்துலேருந்து கொண்டு வந்தான். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த திருவிசநல்லூர்லேருந்து காசியிலேருந்து தன்னுடைய இடத்துக்கு கங்கையை கொண்டு வந்தார். இந்த பிராமணர்கள்லாம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாளாம், இந்த வெள்ளத்தை எங்களால் தாங்க முடியாது, நீங்கள் இந்த கங்கையை அந்த கிணத்துலையே இருக்கிற மாதிரி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த இடத்துல வந்து அந்த ஜலத்தை எடுத்து நாங்கள் புரோஷனம் பண்ணிப்போம் அப்படின்ன உடனே அந்த கங்கையிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இன்னும் பல அடியார்கள் வந்து இங்கே ஸ்நானம் பண்ண போகிறா. கங்கா மாதாவே, இந்த கிணற்றில் நித்தியமாக நீ வாசம் பண்ணு, இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி நீ கங்கையாக உள்ள வாசம் பண்ணுன்ன உடனே அந்த வெள்ளம் வெளியில் வர்றது, பொங்கி வர்றது நின்றுது. இன்றைக்கும் அந்த கங்கா மாதாவாக அந்த கிணத்துக்குள்ளே அவள் வாசம் பண்ணி வரும் அடியார்களுக்கெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ண பலனை கொடுக்குற. பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்கிறார், நித்தியம் ஒரு உதிரணி ஜலம் கங்கா ஜலத்தை குடி, கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லு, உனக்கு மனசில் சமாதானம் ஏற்படும். இறைவனோட தொடர்பு உடையது அந்த கங்கையை தான் பரமேஸ்வரன் தன்னுடைய ஜடாமுடி மேலே வச்சுருக்கார். அப்படியாப்பட்ட ஸ்ரீதர ஐயாவாள்
திருவிடமருதூரில் இருக்கிற மகாலிங்க மூர்த்தியோட ஸ்வரூபமாக அவருடைய ஸ்வரூபமாகவே ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அவருடைய சரித்திரத்தில் வர்றது. அப்படி மகோன்னதமான கங்காகர்ஷணம், கங்கா ஆகர்ஷணம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது. இந்த நன்னாளில் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் ஸ்ரீதர் ஐயாவுடைய பெருமையும் எடுத்து நம்மளுடைய சாய் டிவி நேயர்களோட சற்று நேரம் இதை பகிர்ந்து கொள்ளத்துக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.